அதிகமாக கேட்குற அப்படின்னு சொன்னால் ரொம்ப நேசித்தாதான் சரி அதை எனக்கு செய், அது கூட அதிகாரமாக தான் கேட்கும். இல்லைன்னா யாருக்கிட்டையும் கேட்கறது கிடையாது. யாருக்கிட்ட கேட்கறது? மாட்டேன்னு சொல்லாத ஒருத்தர்கிட்ட தான் கேட்டுக்கணும். அவர் மாட்டேன்னு சொல்லிட்டாலும் அவர்கிட்ட தான் கேட்டுக்கணும். நீங்கள் எப்படி மாட்டேன்னு சொல்லலாம்? நீ கூடும்போது நான் மாட்டேன்னு போனேன்னா சொல்லு. ஏய், என்னை நீ கூப்பிட்ட, என்னை கட்டிக்கிறதுக்கு வான்னு சொன்ன, நான் நம்பி குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்து கட்டின்னு வந்துட்டேன். இப்போ என்னை விட்டு போறேன், இது நியாயமானு கேட்கும்போது பதில் சொல்லி ஆகணும்ல. அது மாதிரி ஆண்டவர் கூடும்போது நான் வர மாட்டேன், பின்னாடி போயிட்டேன், அப்படி போயிட்டேன், இப்படி போயிட்டேன் தான் நீங்கள் சொல்லணும். கூட்டு என்ன பண்ண நான் இப்படிதான் ஒரு ஆளுக்கு யாரை கூப்பிடணும்னு நினைச்சிங்க அந்த நேரத்துக்கு கூப்பிட்டீங்களா, அதனால நான் உடனே சரி அப்படிதான் சொல்லணும். அங்கதான் கேட்கணும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அதை விட்டுட்டு நான் எங்கள் ஆத்தா வீட்டிலே வாங்கிக்கிறேன், நான் அங்கே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதை அவன் நான் சொல்லுவோம் போனல அப்படியே போ. ஏன் திருப்பி போடுறேன் அங்கே காரி முடியுன்னா இங்கே வந்துருக்காரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கு. அப்படிப்பட்ட ஆள் இல்லை ஆண்டவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் அழைக்கும் பொழுது உண்மையை சொல்லிதான் அழைச்சார். பொய் சொல்றது அவருடைய வம்சத்திலே கிடையாது, அவருடைய வாழ்விலே கிடையாது. அவர் உண்மையுள்ள தெய்வம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மிகவும் கிருபை வாஞ்சையுள்ள தேவனை நான் வாழ்த்தி